சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கார் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சு வடிவமைப்புலாம் ரெடி பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம். இந்த பெருமை ஒரு பக்கம் இருக்க, ரத்தன் டாட்டாவுக்கு ஒரு சின்ன டென்ஷன். டாட்டா இதுவரை என்னென்னவோ தயாரிச்சிருக்காங்க, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நம்ம ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். நம்ம கார் ஒரு தயாரிப்பாளராக அது ஒரு கார் தயாரிப்பாளராக மக்கள் ஒப்புக்கொள்வாங்களான்றது அவருக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே மார்க்கெட்டில் நிறையா ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸு ஆல்ரெடி போயிட்டுருக்கு, ஓகேங்களா. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி புதுசாக ஒரு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது அவருக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் அவர் புதுசாக எந்த ஃபீல்ட்லேயும் இறங்கலை. ஆக்சுவலாக இது அப்கிரேடு தான். ஆக்சுவலாக நம்ம ஒரு மொபைல் கம்பெனி அப்கிரேட் பண்ணாமல் ஒரு மார்க்கெட்டை விட்டாங்கன்றதை பார்த்துருப்போம் ஆல்ரெடி. அதே மாதிரி இவங்க அந்த நீராவி இன்ஜினையும் ட்ரக் இன்ஜினையும் இது பண்ணாமல் அதிலே இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, டாடா மோட்டார்ஸ் லாங் டைமில் அவங்களோட மார்க்கெட்டை லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் ப்ராடக்ட் வைஸ் அவருக்கு என்ன இருந்திருக்கும், ஒரு நல்லா போயிட்டுருக்க ஒரு பிஸ்னஸில் திடீர்னு நம்ம இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்றப்போ சம்டைம் சக்ஸஸ் ஆகாது. ஸோ அங்கே என்ன ஆகும், பெருசாக லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். லாஸ் ஆச்சுன்னா அது ரொம்ப ஒரு ப்ரெஷர், ஓகேங்களா, டிப்ரெஷன், ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். அது ஓவர் ரிஸ்க்கு கொடுத்துரும். அது ரொம்ப ஒரு பெரிய சேஞ்சஸாகவே ஏற்படுத்திடும். பல கம்பெனி இல்லாமல் கூட போயிருக்கு இது மூலிமா. ஸோ அந்த டவுட் இருக்கு. இதை நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ப்ராடக்ட்லாம் நல்லாவே போயிட்டு இருந்திருக்கும். புதுசாக ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, அதை லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை லாஸ் ஆனால் கூட பரவாயில்லன்ற மாதிரி எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது உங்களை எஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த கார் தயாரிப்பு அவர் அதுதான் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எவ்வளோ ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோம், எல்லாமே தான் இருக்குது. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த காரையும் ஏற்றுப்பாங்களான்றது டவுட் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மாறாதான் நடந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ இந்த கேள்வி தான் ரத்தன் டாட்டாவை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே துரைத்து கொண்டே இருந்தது. டாடா இண்டிகா ஜெயிக்குமா அல்லது மண்ணை கவுமா என்று நாங்கள் எல்லோருமே மிக பயந்து கொண்டிருந்தோம் என்று அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.